திமுகவின் முக்கிய புள்ளிகள் மது ஆலைகளை நடத்தவிட்டு ஒரு ஜாஃபர் சாதிக்கை பிடித்துவிட்டால் போதை ஒடிந்து விடாது என்றும் அரசு நடத்தும் அனைத்து டாஸ்மாக் கடைகளையும் மூட வேண்டும் எனவும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் பட்டியல் எந்த நேரத்திலும் வெளியாகலாம் என்றும் பாஜக கூட்டணியும் சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது எனவும் தெரிவித்தார். யாரை எதிர்த்து 2021 சட்டமன்ற தேர்தலில் கமலஹாசன் பிரச்சாரம் செய்தாரோ இன்று அவர்கள் ஓட்டு போட்டு கமலஹாசன் ராஜ்யசபாவுக்கு செல்ல வேண்டியிருக்கிறது என்று தெரிவித்தார். இந்திய தேர்தல் ஆணையர் அருண் கோயல் பதவி விலகுவது சாதாரணமாக ஒரு விஷயம்தான் என்றும் ஏன் ராஜினாமா செய்தார் என்பதை அவர்தான் கூற வேண்டும் என அண்ணாமலை தெரிவித்தார். கூட தன்னுடைய ட்ரக் நெட்வொர்க் அது பலப்படுத்துவதற்கு திமுகவை பயன்படுத்தி கொண்டார். அதே நேரத்தில் திமுகவுடைய முக்கியமான தலைவர்களோடு மிக நெருக்கமாக இருந்தவர். அதனால் தமிழக மக்கள் அதை கூர்ந்து பார்க்கிறாங்க. இன்னைக்கு தமிழகத்துல போதை கலாச்சாரத்தை முழுவதுமா ஒழிக்க வேண்டும் என்றால் ஒரு ஜாஃபர் சாதிக்க பிடிச்சா பத்தாதுங்கண்ணே. அரசு நடத்தக்கூடிய மதுக்கடைகளை மூட வேண்டும். அது ரொம்ப முக்கியம். இரண்டாவது, அரசே ஒரு போதை கலாச்சாரத்தை உருவாக்கிவிட்டு திமுகவினுடைய முக்கிய புள்ளிகளே சாராய ஆலை நடத்திவிட்டு ஒரு ஜாஃபர் சாதிக்க பிடிச்சிட்டு நான் போதை கலாச்சாரத்தை ஒழித்து விடுவேன், அது ஒழியாதுங்கண்ணா.